ஆர்சிபி ஆர்சிபி பழைய டீம் மாதிரியே அவனுக்கு கிடையாது. இவனுங்க என்ன நினச்சிட்டு வரானுங்க, ஆர்சிபி ஏறுனா பழைய டீமு 15 வருஷமாக இருந்த இந்த டீமு எப்படி இருந்தாலும் அடிச்சு நொறுக்கி கிடச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அவனுங்களை பார்த்தா பழைய டீம் மாதிரியே உங்களுக்கு தெரியுது. ஏடா பொலன்னு பிறந்துடுவாங்க. அவுட்டர் மேட்ச் எல்லாம் ஏன் சின்னசாமியை விட்டு மற்ற எல்லா ஸ்டேடியத்திலும் போல 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரானுங்க. அவனுங்களை எப்படி நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு வரீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்டா பஞ்சாப் வரீங்க கரகரன்னு சுற்றுறீங்க. அவனுங்களை நினச்சா உங்களுக்கு என்ன மொக்க டீம் மாதிரி தெரியுதா? அவனுங்க மொக்க டீம்லாம் இல்லை, அவனுக்கு பழைய டீம் மாதிரியே கிடையாது. அவனுக்கு வேறு டீமாக மாறி நிற்கிறானுங்க. அதெல்லாம் போன 17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற டீமு வேறு மாதிரி. டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ ஆர்சிபிக்கு ரொம்ப அடிக்கிறேன். ஆர்சிபி நான் ஃபேன்லாம் கிடையாது, நான் சிஎஸ்கே ஃபேன் தான் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு வந்து பழைய டீம் மாதிரி நிச்சயமாக கிடையவே கிடையாது. எனக்கா ஆர்சிபி மேலே நிறைய இதெல்லாம் உண்டு, கடுப்புலாம் உண்டு. ஆனால் இந்த டீமில் வேறு மாதிரி ஒரு டீம் இது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஐயப்பா சபையாக இருப்பானுங்க அப்படிலாம் நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நேற்று வந்து விளாண்டுட்டு ஒரு இன்டென்ட்டே இல்லைடா உங்கள்கிட்ட. ஏடா ஃபைனல் மாதிரியாடா ஆடுறீங்க, வர்றீங்க டப்புன்னு கரன்னு சுற்றுறீங்க. கரன்னு சுற்றி. ஏன்னா அந்த அக்காவும் 18 வருஷமாக கப்பு வாங்கலடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போன இதில் தான் வீட்டில் தான் சொல்லியிருந்தேன், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குது மாசாக இருக்கா அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி சொதப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சார், என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படியாவது அடுத்த மேட்ச் ஜெயிச்சு வருவீங்கன்னு பார்த்தா அடுத்த டீம் எப்படியும் கடப்பாறையமாக இருக்கான் பங்காளி. அவன் அதுக்கு மேலே வந்து செய்வான். அவனுங்க நார்மல் மேட்ச்சில் கூட விட்ருவானுங்க. இதேமாதிரி செமிஃபைனல் ஃபைனல்லாம் வந்தால் பொலன்னு பொழப்பானுங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து நிறுத்தணுன்னா பங்காளி வந்து நிறுத்தினா தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஆர்சிபி கப் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானே. ஈசாலா கப்பு லாலிபப்புன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். கப் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த விஷயம் பங்காளி வந்து ஏதாவது காப்பாற்றினா தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான்.